நம்ம சூர்யாவை இளைஞர்கள் மத்தியில யூத்துக்கு போனது வந்து மௌனம் பேசியதே தான். நம்ம பொன்னியின் செல்வன் கதாநாயகி செல்வி த்ரிஷா அவர்களை நான் அறிமுகப்படுத்தினது. லேசா லேசான்னு ஒரு திரைப்படத்துல நடிச்சிட்டு இருந்தாங்க. ஆனா அந்த படம் வெளிவரத்துக்கு தாமதமாச்சு. அதனால என்னோட படம் தான் அவங்க கதாநாயகியா வெளியில தெரிஞ்ச முதல் படம். படம் ஆரம்பிச்ச நாள்ல இருந்து முடிகிற வரைக்குமே நிறைய பேருக்கு வந்து இல்ல சார், அவருக்கு டயலாக் எதுவே தெரியல, அவருக்கு வந்து கேமராவே பண்ண தெரியல அப்படின்னு முக்கியஸ்தர்களே நிறைய பேர் சொல்லுவாங்க. அப்புறமா ஆட்டத்தை கலைக்கி விட்டு பார்ப்பாங்க. பாய் கிட்ட நான் எப்பயுமே சொல்லுவேன், பாய் இதெல்லாம் விடுங்க, நீங்க மாட்ட கூப்பிட்டு ஒன்னே மதின்னு உங்க ப்ராஜெக்ட்ல கான்சென்ட்ரேட் பண்ணி நீங்க மாட்ட போயிட்டே இருங்க, ஐ வில் சப்போர்ட் யூ. சண்டை வரும், அடிச்சுப்போம் முடிச்சுப்போம், ஆனா எப்பயுமே ஒரு நேர்மை இருந்தது, அந்த தொழில் நேர்த்தி இருந்தது. அதனாலதான் அவரால் மிகப்பெரிய ஹிமாலய வெற்றிகளை மேல 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 கொடுக்க முடிஞ்சது. இப்ப இருக்கிற அமீர் கொஞ்சம் சீரியஸா இருக்கிற மாதிரி தோணுது, ஆனா ஜாலியா ஹாஸ்யமா அவரோட ஜோக்ஸ் எல்லாம் பயங்கர டைம்லியா ஸ்பான்டேனியஸா இருக்கும். மேபி இப்ப நாங்கெல்லாம் திரும்பி சேர்ந்தோம்னா அந்த பழைய சூழல் உருவாகிடும், ஒரு மணமகள் மன்றம் வந்துடும். அந்த நந்தாவுடைய கதாநாயகன் நம்ம அல்டிமேட் ஸ்டார் அஜித் தான் முதல்ல. அதுக்கு அப்புறமா தான் அது ஏதோ சம் டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன்ல அந்த படம் வந்து நாங்க எடுத்து பண்ணோம் நந்தா. அப்பதான் திரு சூர்யா அவர்கள் ஹீரோவா இது பண்ணாரு. ஒரு ஜாலியா இருந்தோம். இதுல கோவப்படுறதோ சண்டை போட்டுக்கிறதோ அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. எவ்ரி டே நாங்க படம் முடிஞ்சிட்டு ஜாலியா அங்க இருக்கிற ரெஸ்டாரண்ட்ஸ் அது இது த்ரிஷா உட்பட நாங்கெல்லாம் அப்படி ஜாலியா வெளியில போய் ஒரு ஃபன்னா பண்ண படம் தான் அந்த மௌனம் பேசியது. ஒல் இண்டியா ஃபில்மி பீட் நேயர்களுக்கு வணக்கம். அதாவது 21 ஆண்டுகள் ஆகுது மௌனம் பேசியதே அப்படின்ட்டு ஒரு பிளாக் பஸ்டர் படம் வெளியாகி. ஸோ அந்த திரைப்படத்தோட ப்ரொடியூசர் கணேஷ் ரகு அவர்களோட தான் நம்ம இன்னைக்கு பேச போறோம். சார் வணக்கம். வணக்கம். அனைத்து ஒன் இந்தியா நேயர்களுக்கும் என் அன்பான வணக்கங்கள். எப்படி சார் இருக்கிறீங்க? ரொம்ப பிரமாதமா இருக்கேன். திருவருளாலும் குருவருளாலும் ரொம்ப நல்லா இருக்கேன். சார், மௌனம் பேசியதே திரைப்படம் வெளியாகி 21 வருஷம் ஆகுது. அதாவது 21 இயர்ஸ் அப்படின்றது இட்ஸ் நாட் அ சாதாரண விஷயம் நினைக்கிறேன். 21 வருஷத்துக்கு அப்புறம் எப்படி சார் ஃபீல் பண்றீங்க? ஒரு மதுர ஸ்மரணங்கள் தான், ஒரு மலரும் நினைவுகள் தான். கேட்ட இதே நாள் டிசம்பர் 13, 2002 என்னுடைய இரண்டாவது ப்ரொடக்ஷன் அபராஜித் பிலிம்ஸ் வந்து நாங்க 4 பேர் தயாரிப்பாளரா இருந்தோம். என் பேர் கணேஷ் ரகு, அப்புறம் என்னுடைய நண்பர்கள் திரு வெங்கி நாராயணன், திரு கார்த்திகேயன் ராதாகிருஷ்ணன், அதுக்கப்புறமா திரு ராஜன் ராதாகிருஷ்ணன் அப்படின்னு நாங்க 3 பேரும் ஐடி கம்பெனியோட பார்ட்னர்ஸ். வேற திரு ராஜன் ராதாகிருஷ்ணன்றவர் ஒரு பெரிய ஹோட்டல் ரெஸ்டாரண்டர், வெரி சக்சஸ்ஃபுல் ரெஸ்டாரண்டர். அவர் வந்து நம்ம தமிழ் திரையுலகில் எஸ்டர் இயர்ஸ் ஹீரோ, ராஜ் திலக் அப்படின்னு பேரு. அவர் சுயமரியாதை, வாழ பிறந்த பூக்கள், அந்த மாதிரி சில படங்கள்லாம் முன்னாடி நடிச்சிருக்காரு. ரொம்ப நான் அப்படி யோசனை பண்ணி பார்க்கும்பொழுது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் அனுபவம் தான். ஏன்னா இந்த மௌனம் பேசியதே அப்படின்றதுல பாத்தீங்கன்னா நான் அறிமுகப்படுத்திய எல்லாரும் வந்து விஸ்வரூப தரிசனம் கொடுத்துட்டு இருக்காங்க இப்போ. ஏன்னா முதல்ல அமீர் அவர் பாத்தீங்கன்னா மௌனம் பேசியதே ஃபர்ஸ்ட் மெகா ஹிட் திரைப்படம். அந்த திரைப்படம் தான் வந்து நம்ம சூர்யாவை இளைஞர்கள் மத்தியில கொண்டு போன படம். ஒரு ஆக்ஷன் ஹீரோவா என்னுடைய முதல் படம் நந்தால திரு பாலா அவர்களால் எஸ்டாப்ளிஷ் ஆனாரு. அதுக்கப்புறமா இளைஞர்கள் மத்தியில யூத்துக்கு போனது வந்து மௌனம் பேசியதே தான். மிக சிறந்த தரமான வெற்றி படம். அடுத்தது அந்த படத்துலதான் நான் வந்து இப்ப இருக்கிற நம்ம பொன்னியின் செல்வன் கதாநாயகி செல்வி த்ரிஷா அவர்களை நான் அறிமுகப்படுத்தினது. அவங்க முதல் கதாநாயகி, அதாவது கதாநாயகியாக அறிமுகமான முதல் படம், அதாவது வெளிவந்த முதல் படம் மௌனம் பேசியதே. ஏன்னா நான் அவங்களை தொடர்பு கொள்ளும்பொழுது அவங்க லேசா லேசான்னு ஒரு திரைப்படத்துல நடிச்சிட்டு இருந்தாங்க. ஆனா அந்த படம் வெளிவரத்துக்கு தாமதமாச்சு. அதனால என்னோட படம் தான் அவங்க கதாநாயகியா வெளியில தெரிஞ்ச முதல் படம்.
கிட்டத்தட்ட அவங்களும் 21 வருஷமா வெற்றி வாகை சூடி இன்னும் பெரிய பெரிய நட்சத்திரங்களோட எல்லா மொழிகள்லயும் வெற்றி வாகை சூடுறாங்க. எனக்கு அது ரொம்ப மகிழ்ச்சி. ஓகே சார், கிட்டத்தட்ட இப்போ நீங்க சொன்ன மாதிரி என்னன்னா நிறைய புது புது டேலண்ட்ஸ் இந்த படம் இன்ட்ரோடியூஸ் பண்ணுச்சு. இயக்குனர் அமீர் எடுத்துக்கலாம், இல்ல த்ரிஷா கூட எடுத்துக்கலாம். இந்த டேலண்ட்ஸ் நீங்க எப்படி சார் கண்டுபிடிச்சீங்க? முதல்ல நீங்க அமீர் அவரை எப்படி நீங்க கண்டுபிடிச்சீங்க? அதாவது நீங்க எடுத்த ஃபர்ஸ்ட் படம் நந்தால அவர் அசிஸ்டண்டா இருந்தாரு. ஓகே, இவர்கிட்ட ஏதோ ஒண்ணு இருக்குது அப்படின்றத நீங்க எங்க பிடிச்சீங்க சார்? அமீர் எப்படின்னா எப்படி வந்ததுன்னு பாத்தீங்கன்னா, நந்தா திரைப்படம் ஷூட்டிங் போயிட்டு இருக்கும்போது என்னுடைய பார்ட்னர் சொன்ன இல்லையா, திரு வெங்கி நாராயணன், அவரு இப்போ காலம் சென்ற வெங்கி நாராயணன். ஏன்னா அவருக்கு ஒரு கேன்சர் பாதிப்பு, பிரெயின் இதுல அவர் இப்ப நம்ம கூட இல்ல. ஹி இஸ் ஒன் ஆஃப் த பிரில்லியன்ட் பிரெயின்ஸ் தட் வி ஹேட். ஐடி இண்டஸ்ட்ரியிலயும் சரி, சினிமா துறையிலையும் சரி. ஏன்னா நந்தாவுடைய இயக்குனர் திரு பாலா அவர்கள் எனக்கு அடுத்ததா என்னுடைய அசிஸ்டன்ஸ் அசோசியேட்ல ஒருத்தர் தரமான படம் எடுப்பார்னா அது திரு வெங்கி நாராயணன் அப்படின்னு சொல்லியிருந்தார். அமீர் நம்பர் ஒன்னு அமீர். அடுத்ததாக அவர் சொன்னது பாத்தீங்கன்னா வெங்கி நாராயணன். சோ வெங்கி நாராயணனும் அமீரும் ரொம்ப இவர் அசிஸ்டண்டா இருந்தாரு, அமீர் சார் அசோசியேட்டா இருந்தாரு. இவங்க 2 பேரும் ரொம்ப க்ளோஸ். ஏன்னா அந்த களப்பணியில 2 பேரும் இருந்தாங்க. சோ அப்ப வெங்கி நாராயணன் ஸ்ட்ராங்கா சொன்னாரு, நந்தாவுடைய ஒரு 75 விழுக்காடு படத்துல மேஜர் கான்ட்ரிபியூஷன் இஸ் ஃப்ரம் திரு அமீர் சுல்தான் அவர்கள். சோ அதனால அவர் என்ன சொன்னாருன்னா, இல்ல ரொம்ப நல்லா இருக்கு இவருடைய உழைப்பு, இவருடைய அந்த நுண்ணறிவு, இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. அதனால நீ அவர்கிட்ட கேளேன், அவர் ஏதாவது கதை வச்சிருந்தாருன்னா நம்ம அடுத்த படம் அவரை வச்சு பண்ணலாம் அப்படின்னு அவன் தான் சஜஸ்ட் பண்ணான், என்னுடைய பார்ட்னர். சரி அப்படி கொஞ்சம் போயிட்டே இருந்தது. அப்புறமா நந்தா ரிலீஸ் சமயத்துல ரொம்ப நிறைய டென்ஷன், அது இது. ஏன்னா அந்த படத்தை நான் தான் சொந்தமா, அபராஜித் பிலிம்ஸ் தான் அதை வெளியிட்டுது சொந்தமா. ஏன்னா ஏரியாக்கள்லாம் சேதுக்கு அப்புறமா வந்த படம், அது வாங்கறதுக்கு நிறைய பேர் வந்தாங்க. ஆனா அவங்களுடைய விலைகள் எல்லாம் தாண்டி இருந்தது என்னோட ஃபர்ஸ்ட் காப்பி. அதனால அந்த விலைக்கு யாரும் வாங்க வரல. அதனால நானே அதை சுயமா அந்த படத்தை வெளியிட்டேன். அந்த டென்ஷன்ல இருந்தேன். அப்புறம் ஒரு நாள் அப்படி நந்தா ரிலீஸ் ஆகி அது பெரிய ஒரு வெற்றி வாகை சூடி, அபராஜித் பிலிம்ஸ்ன்ற நிறுவனம் மக்களிடையே போய் சேர்ந்து, அதுக்கு திரு பாலா அவர்களுக்கு நான் என்னாலும் நன்றியுடையவனாகவே இருக்கிறேன். அப்புறமா திரு சூர்யா அவர்களுக்கும் சரி, ஏன்னா ரொம்ப பிரமாதமா அவருடைய உழைப்பு, அசாத்தியமான உழைப்பு, ஒரு பகீரத பிரயத்தனம்னு சொல்லுவோம். அந்த மாதிரி திரு சூர்யா அவர்கள் அவருடைய கடின உழைப்பு, பாலாவுடைய வழிகாட்டல், இதெல்லாம் இந்த படத்துக்கு ரொம்ப மெருகேற்றிச்சு. அதுல வெங்கி நாராயணன், அமீர் சுல்தான் இவங்களுடைய பங்களிப்பும் ரொம்ப சிக்னிபிகண்ட். இன்னொருத்தர் கூட இருந்தாரு, ஐ திங்க் ஒரு 4-5 அசிஸ்டன்ட் இருந்தாங்க. அதுல இவங்க 2 பேரும் ரொம்ப நல்லா பரிமளிச்சாங்க. நந்தா முடிஞ்சது, ரிலீஸ் ஆச்சு எல்லாம் இது. அப்புறம் ஒரு நாளைக்கு நான் பாய்கிட்ட கேட்டேன், ஏன்பா ஏதாவது ஸ்கிரிப்ட் வச்சிருக்கீங்களா, அவங்களுக்கு அடுத்ததா இயக்குனர் அப்படின்னு. ரொம்ப ஒரு மகிழ்ச்சியாயி ஒரு நாள் அவர் இருந்த ஒரு மேன்ஷன் டி நகர்லயே என்னமோ மாடியில, இல்ல வெங்கி நாராயணன் அவர்களோட வீட்டுல, அண்ணா நகர் வெஸ்ட்ல ஒரு வீடு இருக்கு, அண்ணா நகர் ஈஸ்ட்ல, அங்க மாடியில ஒரு தடவை சரி கதை சொல்லுங்க சார் கேட்கலாம் அப்படின்னு கேஷுவலா சொன்னேன். அப்போ அவர் அந்த கதையை சொல்லும் போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. அந்த ஹோல் கான்செப்டே ரொம்ப புதுசா இருந்தது. அது வரைக்கும் கிட்டத்தட்ட அந்த கிளைமேக்ஸ் போகிற வரைக்கும் பாத்தீங்கன்னா பயங்கர விறுவிறுப்பா ஓடிண்டே இருக்கும். ஆனா அதுக்கு மேல ஒரு 10 notches அப் அந்த கிளைமேக்ஸ் வரும். கடைசியில தான் அவங்க எங்களுடைய கதாநாயகி த்ரிஷா கதாநாயகி, பட் லைலா அவங்க கடைசியில தான் ரிவீல் ஆவாங்க. சோ அது ரொம்ப எனக்கே கேட்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. அது அவரு மதுரை பாஷையில அவர் சொல்லும் போது எவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்கும்னு நீங்களே யோசனை பண்ணி பாத்துக்கங்க. ஒவ்வொரு டேக்கும் அவர் சொல்லும் போது படத்தை மொத்தமா ஒவ்வொரு சீன் பை சீனா என்ன ஏது, அதுவே ஒரு கவிதை மாதிரி இருந்தது அவர் சொல்றது. அந்த மதுரைக்கே உரித்தான அந்த ஒரு பாசம், அந்த ஒரு கொழுந்தமிழ், அதுக்கப்புறமா அந்த வசனங்கள், அந்த ஜீன்ஸ் போட்ட சகுனி எல்லாம் அவர் சொல்லும் போதே சொல்லுவாரு, இந்த மாதிரி இருக்கு, இந்த மாதிரி ஒரு கேரக்டர் இருப்பாரு, என் ஃப்ரெண்டு ஒருத்தன் இப்படி இருந்தான் அப்படின்னு சொல்லுவாரு. எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனாலதான் நாங்க இம்மீடியட்டா என்ன சொன்னோம், சரி சார் இம்மீடியட்டா நம்ம ஆரம்பிப்போம்
ஓகே. அபராஜித் பிலிம்ஸ்க்கு நீங்க மௌனம் பேசியதே படம் பண்றீங்க, உங்களுக்கு ஹீரோவா யார் வேணும் அப்படின்னு சொல்லி நான் கேட்டபோது, சார் எனக்கு சூர்யா சார் இருந்தாருன்னா ரொம்ப நல்லா இருக்கும் சார். அதே மாதிரி நந்தான்னு ஒருத்தர் வந்தாரு, அவரும் ரொம்ப we were very impressed by his hard work also. அதுக்கப்புறமா அவரும் நிறைய படங்கள் பண்ணாரு. மௌனம் பேசியதுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா அவரும் ஒரு அறிமுகம் தான் நந்தான்னு. ரொம்ப நல்லா பண்ணாரு அவரும். சோ தட் இஸ் ஹவ் த ஹோல். ரொம்ப ஜாலியா நாங்க மாடியில அப்படி கலாய்ச்சுண்டு, ஏன்னா நானு திரு சூர்யா அவர்கள், ஏன்னா இப்ப நான் அப்படி எல்லாம் சொல்ல வேண்டியிருக்கு, திரு சூர்யா அவர்கள் தான். ஏன்னா நாங்கெல்லாம் ஜாலியா ஒருத்தர் ஜாலியா பேசிட்டு இருப்போம். பாய்க்கும் நாங்க இப்ப ஒரு ஃப்ரெண்ட்ஸ், ஒரு நல்ல ஒரு வட்டம் அந்த மாதிரி, நானு, வெங்கி, அமீர் பாய், அப்புறமா சூர்யா, அதுக்கப்புறமா அந்த சமயத்துல வந்து திரு ரத்னவேல் அவர் தான் கேமராமேனா இருந்தாரு. ஓகே, நாங்க எல்லாருமே ரொம்ப ஜாலியான டைப். சோ கேஷுவலா பாய் என்னமோ கதை நீங்களே சும்மா சொல்லுங்க, பாக்கலாம், கேட்கலாம், ஏதாவது இருக்கா அப்படி சொல்ல போக, அவர் ஒரு கதையை ரொம்ப விளையாட்டா சொல்ல போக அது எங்க 3 பேருக்குமே ரொம்ப தீ மாதிரி பத்திக்குச்சு. ரொம்ப நல்லா இருக்கே இந்த கதை அப்படின்னு சொல்லி, அதான் அந்த மௌனம் பேசியது அந்த கரு உருவான இது ரொம்ப ஜாலியா. இப்ப இருக்கிற அமீர் கொஞ்சம் சீரியஸா இருக்கிற மாதிரி தோணுது, ஆனா ஜாலியா ஹாஸ்யமா அவரோட ஜோக்ஸ் எல்லாம் பயங்கர டைம்லியா ஸ்பான்டேனியஸா இருக்கும். சோ மேபி இப்ப நாங்கெல்லாம் திரும்பி சேர்ந்தோம்னா அந்த பழைய சூழல் உருவாகிடும், ஒரு மணமகள் மன்றம் வந்துரும். சார் ஆக்சுவலா நான் மௌனம் பேசியதை பத்தி தொடர்ந்து பேசணும்னு நினைச்சேன், பட் நீங்க இந்த நட்பு இதெல்லாம் பத்தி பேசும்போது இன்னொரு விஷயம் நான் கேட்கணும்னு நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒன்னா சேர்ந்து நிறைய விஷயங்கள் பண்ணி பார்த்திருப்போம். நீங்க ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் ஓபன் பண்ணணும் அப்படின்னு நினைச்சதுக்கான காரணம் என்ன சார்? அது வந்து ஏன்னா என்னுடைய துறை வந்து ஐடி. இங்க நான் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆர்கிடெக்ட்ஸ்னு ஒரு SAP இம்ப்ளிமெண்டேஷன் கம்பெனி. ஸோ அதுதான் எங்களுடைய பேரண்ட். ஸோ நாங்க ஜென்ரலா இங்க ஹியூஸ்டன்ல ஒரு பாப்புலர் ரெஸ்டாரண்ட் இருக்கு, மெட்ராஸ் பெவிலியன் அப்படின்னு. அங்க சும்மா நாங்க போய் அங்க நல்ல உணவு ரொம்ப நல்லா இருக்கும். அப்போ போய் வெறும்னா போய் தோசை சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்திருக்கலாம். ஆனா அப்படியே அந்த ரெஸ்டாரண்ட்டுடைய ஓனர் திரு ராஜன் ராதாகிருஷ்ணன் அவர்கள், அந்த ரெஸ்டாரண்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய கேமராமேன் இருந்தார், திரு கேசவன் சார் அவர்கள். சோ இப்படி போயிருந்த போது அவங்க 2 பேரும் பேசிட்டு இருந்தாங்க. அப்புறமா தான் எனக்கு தெரியும் அவர் வந்து தமிழ் திரையுலகில் ஒரு எஸ்டரியர், ஜீரோ, ராஜ் திலக், நிறைய மிக நல்ல படங்கள் எதுவா இருக்காரு. பிளஸ் இவரும் ஒரு பெரிய கேமராமேன். இவன் நிறைய S.A. சந்திரசேகர் அவர்களுடைய கேமராமேனா இருந்தாரு. சோ இவங்கெல்லாம் அம்மா அவார்டோ என்னமோ ஒண்ணு அது கூட வாங்கியிருக்காரு திரு கேசவன் அவர்கள். சோ இவங்க எல்லாம் பேசும்போது அப்பதான் நாங்க அந்த சேது வெளிவந்த சமயம். எனக்கு சேது பார்த்து ஐ வாஸ் வெரி இம்ப்ரெஸ்ட். ஏன்னா இங்க அந்த சேது படம் பார்த்துட்டு there was a standing ovation, பிளஸ் ஒரு டிஃபரெண்ட் ட்ரீட்மெண்டா இருந்தது அந்த படம். சோ அதை பார்த்துட்டு சரி ரொம்ப நல்லா இருக்குன்னு டிஸ்கஸ் பண்ணியிருந்த போது, சார் நம்ம ஏன் படம் பண்ணக்கூடாது, படம் பண்ணலாமே சார் அப்படின்னு திரு ராஜன் ராதாகிருஷ்ணன், அப்புறமா அவரு கேசவன் சார், அப்போ அவங்க எல்லாம் சொன்னாங்க. எங்களுக்கு அனுபவம் எல்லாம் ஒன்றும் கிடையாது, ஆனா நாங்க ரெகுலரா இப்ப நம்மள மாதிரி தான் சும்மா ஜாலியா படம் எல்லாம் வாட்ச் பண்ணுவோம், அப்புறமா கமெண்ட் அடிப்போம், ரொம்ப ஸ்பூரியஸா கமெண்ட் அடிப்போம், ரொம்ப ஜாலியா அப்படி இருந்தது. படம் பண்ணலாமே அப்படின்னும் போது நான் தான் தொடர்பு கொண்டேன். சரி சார் பண்ணலாம், நல்ல ஐடியா தான், பண்ணலாமே அப்படின்னு சொல்லி திரு பாலா அவர்களை கூப்பிட்டேன். அப்பதான் பாலா சாரும் அடுத்த படத்துக்கான வேலைகள் எல்லாம் அந்த பூர்ணச்சந்திர ராவ் அவருடைய ப்ரொடக்ஷன்ஸ்கோசரம் அடுத்த படம் நந்தா பண்றதாகவும், அந்த நந்தாவுடைய கதாநாயகன் நம்ம அல்டிமேட் ஸ்டார் அஜித் தான் முதல்ல. அதுக்கு அப்புறமா தான் அது ஏதோ சம் டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன்ல அந்த படம் வந்து நாங்க எடுத்து பண்ணோம் நந்தா. அப்பதான் திரு சூர்யா அவர்கள் ஹீரோவா இது பண்ணாரு, பாலா செலக்ட் பண்ணாரு சூர்யா இது பண்ணணும் அப்படின்னு சொல்லி. சோ அப்படி ஆரம்பிச்சதுதான். சாதாரணமா தோசை சாப்பிட்டு வீட்டுக்கு வந்திருந்தேன்னா அபராஜித் ப்ரொடக்ஷனும் கிடையாது, நந்தா, மௌனம் போன்ற வெற்றி படங்கள் எல்லாம் நான் கொடுத்துருக்க முடியாது. இந்த கரு வந்து அவங்க 2 பேருக்கிட்டே இருந்து வந்தது. அப்புறம் நாங்கெல்லாம் உட்கார்ந்து இருக்கும்போது சரி பண்ணலாமே, அதுவும் சேது படமும் அப்ப வந்தது. எல்லாமே ஒரு அனுகூலமா வந்து அமைஞ்சுது. நாங்களும் ஐடில அப்போ we were rocking, ரொம்ப ரொம்ப பிரமாதமா we were in cloud 9. பெரிய எஸ்டாப்ளிஷ்மெண்ட், கிட்டத்தட்ட ஒரு 120 எம்ப்ளாயிஸ், கன்சல்டன்ஸ் இருந்தாங்க ஆல் ஓவர் த கண்ட்ரி. So it was very easy for us to make a quick decision.
ஈஸியா ரிஸ்க் எடுக்கலாம் நம்ம அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமும் இருந்தது. ஆமா, ஏன்னா பெரிய பாதிப்பு எதுவும் கிடையாது. ஏன்னா ஆல்ரெடி வி ஹேட் மேட் மில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் டியூரிங் தோஸ் டைம்ஸ். அப்ப சரி நம்ம இது பண்ணலாமே அப்படின்னு சொல்லி உள்ள வந்ததுதான் இந்த இது. ஆனா ரொம்ப மிகச்சுவையான அனுபவம். திரைப்படம் எடுத்தது, மனிதர்களை சந்தித்தது, அனுபவங்கள், அதெல்லாம் ரொம்ப நெகிழ்ச்சியும் மகிழ்ச்சியும் உடையவையாக இருந்தது. என்ன சார் சும்மா ஜாலியா அப்படி வந்தேன்னு சொல்றீங்க, வந்து பார்த்தீங்கன்னா 2 பிளாக் பஸ்டர் கொடுத்துருக்கீங்க நீங்க. அது இறைவனுடைய திருவருள். பிளஸ் ஏன்னா நிறைய படங்கள் நிறைய தயாரிப்பாளர்கள் பண்றாங்க, அந்த படங்களும் பேசப்படுறது இல்ல. அந்த மாதிரி ஒரு தயாரிப்பாளர் இருந்தாரானும் தெரியறது இல்ல. இதுக்கெல்லாம் முக்கியமான காரணம் இந்த என்னுடைய நன்றி நவிலும் நாள் அப்படின்னா, என்னுடைய நன்றி நான் சொல்லணும்னா திரு பாலா அவர்களுக்கும் திரு அமீர் சுல்தான் அவர்களுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றிகள். ஏன்னா ஒரு ஒரு குப்பை மாதிரி ஒரு உப்மா பட கம்பெனி ஆயிருக்கும். ஒரு சாதாரணமா வந்த சுவடே தெரியாம போயிருந்தா இந்த படங்கள்லாம் 21 வருடங்கள் கழிச்சு இன்னைக்கு நான் அமீர் சுல்தான் அவர்களுடைய அந்த அந்த லெட்டர் பார்த்தேன். அப்ப என் கண்கள்ல கண்ணீர் வந்தது. ஏன்னா நான் அவரை இன்ட்ரடியூஸ் பண்ணேன்றது ஒரு பக்கம் இருந்தாலும், அதுக்கப்புறம் அவர் பெரிய சிகரங்கள் எல்லாம் சந்திச்சிட்டாரு. பருத்தி வீரன்ற ஒரு மாபெரும் ஹிட், ட்ரெண்ட் செட்டர் மூவி. சோ இத்தனையும் கடந்து வந்த பிறகு கூட அவர் ஞாபகமா திரு கணேஷ் அவர்கள், திரு வெங்கி நாராயணன் அவர்கள், அபராஜித் பிலிம்ஸ் அப்படின்லாம் மென்ஷன் பண்ணது ரொம்ப மகிழ்ச்சியாகவும் ரொம்ப நெகிழ்ச்சியாகவும் இருந்தது. இதுல ரொம்ப குறிப்பிடத்தக்கது என்னன்னா, இந்த படங்கள்லாம் இவ்வளவு பெரிய வெற்றி படங்களா வர்றதுக்கு இன்னொரு 2 பேர் ரொம்ப முக்கியமான காரணம். திரு சந்தான கோபாலன் அப்படின்னு இருந்தார், அவர் என்னுடைய மாமனர். அவருதான் ஃபுல்லா பினான்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருந்தார். அதுக்கப்புறமா திரு கேசவன் குட்டி அவர்கள், அவர் தான் வந்து நிர்வாக இயக்குனரா இருந்தார், எக்ஸிகியூட்டிவ் ப்ரொடியூசர். சோ இவங்க 2 பேரும் தான். ஏன்னா நான் படத்தை ஆரம்பிச்சுட்டு நான் அமெரிக்காவுக்கு வந்துட்டேன் என்னுடைய ஐடி தொழில் பார்க்கறதுக்கு. அதுக்கப்புறம் அப்பப்ப ஷூட் போதெல்லாம் போவேன் வருவேன். ஆனால் திறம்பட எல்லாத்தையும் பார்த்து இந்த படத்தை வந்து ரிலீஸ் வரைக்கும் கொண்டு வந்து ஈவன் ஆடியோ ரிலீஸ் எல்லா விஷயங்கள்லயும் கூட ஒரு தூண் மாதிரி நின்றவர்கள்னா திரு சந்தான கோபாலன் அவர்களும் திரு கேசவன் குட்டி அவர்களும். சோ அவங்களுக்கும் நான் இந்த சமயத்துல என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஓகே சார். அப்போ அடுத்தது வந்து மறுபடியும் மௌனம் பேசியது படத்துக்கு வருவோம். அமீர் மாதிரி ஒரு ஜெம்மை கொடுத்த இதே படம் தான் த்ரிஷா மாதிரியான ஒரு ஜெம்மையும் கொடுத்தது. த்ரிஷா வந்து அப்போ வந்து ஒரு எஸ்டாப்ளிஷ்ட் ஆக்ட்ரஸ் கிடையாது. அவங்க மேபி லைக் ஒரு இந்த மிஸ் சென்னை அந்த சைட்ல அவங்க வந்து ஒரு லைம் லைட்ல இருந்தாலும் ஒரு ஆக்ட்ரஸ் அப்படின்ற மாதிரி பார்த்தோம்னா அவங்க அந்த மாதிரி எந்த ஒரு படத்தையும் நடிக்கல. இவங்களை காஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னதுக்கு பின்னாடி இருந்த கதையை தெரிஞ்சுக்கலாமா? ரொம்ப ஜாலியான கதை அது. எப்படின்னா, நாங்க வந்து ஹீரோயின் ஹண்டிங்க்கு பண்ணோம். அந்த மௌனம் பேசியதுல பார்த்தா ஒரு ஹீரோயின் நந்தாவுக்கு பேரா வந்தவங்க நேஹா பென்சேன்னு ஒருத்தங்க. அவங்க நார்த் இந்தியா. ஓகே, சோ அவங்கள வந்து நாங்க எப்படி ஃபர்ஸ்ட் அதுல இருந்து உங்களுக்கு சொல்றேன், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். எப்படின்னா, நாங்க சரி இங்க இருக்கிற எல்லாம் பார்த்தோம், ஒன்னும் ஒர்க் அவுட் ஆகல பாய்க்கு. நிறைய மாடல் கோஆர்டினேட்டர்ஸ் எல்லாம் வந்து சொன்னாங்க, சார் நம்ம வந்து பாம்பே போலாம் பார்க்கலாம் சொல்லி பாம்பேல போய் ஒரு ஹோட்டல் எடுத்து நாங்க வந்து பார்க்கலாம் அப்படின்னும் போது, அது எப்படின்னா நிறைய மாடல் கோஆர்டினேட்டர்ஸ் வருவாங்க. நிறைய பேர் ரூமுக்கு வந்து இவர் சில விஷயங்களை வந்து இப்படி எல்லாமே ஹை ஹீல் ஷூ போட்டிருப்பாங்க. பிளஸ் வந்து நம்மளுடைய அந்த சவுத் இந்தியன் ஒரு அண்ணனடை, அதுக்கப்புறமா அந்த மாதிரி, அதாவது நான் எதுவும் இதுவா தவறா சொல்லல, நம்மளுடைய அந்த தமிழுக்கான அந்த ஒரு ரிச்னஸ், அந்த கலாச்சார இது, அந்த ஒரு அண்ணனடை, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் மிஸ்ஸிங்கா இருந்தது. நிறைய பார்த்தோம். கிட்டத்தட்ட நாங்க என்ன ஒரு 75 பெண்கள் பார்த்திருப்போம் அந்த ஹோட்டல்ல நான் இருந்த பொழுது. சோ அப்போ the attempt was a failure, we could not select. அதுக்கப்புறமா ஏதோ ஒரு அந்த ஹோட்டல்ல இருந்து பண்ண போது எதுவும் செலக்ட் ஆகல. அதுக்கப்புறமா நாங்க சரி அந்த இடத்த விட்டு கிளம்பி வரலாம் அப்படின்னும் போது ஒரு கோஆர்டினேட்டர் வந்துதான் இந்த நேஹா பென்சே காமிச்சாங்க. அப்போ அவங்க வந்து பார்த்தபோது இந்த ரோலுக்கு இவங்க கரெக்டா இருப்பாங்க, ஆனா இன்னும் மெயின் ஹீரோயின் நமக்கு கிடைக்கலையே அப்படின்ற ஒரு இதுலயே நாங்க வண்டியில வந்துட்டு இருந்தோம். சோ அப்ப அப்படியே சரி தமிழ்நாட்டுக்கு வந்துட்டோம். அப்படியே போயிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ப்ளோ அப் இருந்தது. ஒரு பேர் என்ன, வினய் இந்த போஸ்டர். அதுல பார்த்தா ப்ரூ காஃபில ஒரு கேர்ள் வந்து ஒரு இது பண்ணியிருந்தா. சோ நான் அப்படியே போயிட்டு இருந்த போது பாய்க்கும் அதுவே ஸ்ட்ரைக் ஆச்சு, எனக்கும் அதுவே ஸ்ட்ரைக் ஆச்சு. அப்ப பாய் சொன்னார், சார்
இது நல்லா இல்ல இந்த மேட்டர் அப்படின்னாரு. ஓகே, அப்போ சார் அவங்க மூவில எல்லாம் பண்ணுவாங்களா தெரியலையே அப்படின்ன போது, சார் கேட்டு பார்ப்போம். இதுக்கு நடுவுல பாத்தீங்கன்னா பூனே ஒரு மாடல் கோஆர்டினேட்டர் ஒரு போட்டோ கொடுத்து, பூனேல ஒரு பொண்ணு ரொம்ப நல்லா இருந்தா, கீமா கரையான்னு நினைக்கிறேன். பாய் வாஸ் சோ எக்ஸைட்டட், சார் வி ஃபவுண்ட் த ஹீரோயின். ஓகே, நம்ம இந்த அம்மாவை தான் கமிட் பண்றோம். எனக்கு தெரியாது சார், நீங்க என்ன வேணா பண்ணி எப்படியாவது அந்த ஹீரோயினை நீங்க வர வைக்கணும் சார், இது தயாரிப்பாளரா உங்க பொறுப்பு அப்படின்ட்டு. சரி வாங்க பாய் போலாம், நம்ம போய் பார்க்கலாம் அப்படின்னு அவங்க வீட்டுக்கு போனா, அவங்க அப்பா இல்ல எனக்கு கல்யாணத்துக்கு நாங்க இது பண்ணிட்டோம் அது பண்ணிட்டோம், எதுவும் நாங்க இவங்க வழியெல்லாம் கூட ஜாக்கி ஷ்ராஃப் அப்புறமா அந்த இவங்க வழியெல்லாம் மூவ் பண்ணோம், ஒத்த கால நின்னோம் எப்படியாவது அவங்க வந்துடணும் அப்படின்னு. சோ பட் ஆனா அது நடக்கல. அதுக்கப்புறமா தான் நாங்க சென்னையில இந்த போது பார்த்தா we were so impressed with ட்ரிஷா in the brew advertisement. சோ அதுக்கப்புறமா தான் அவங்கள இது பண்ணி அவங்க கிட்ட கதை சொல்லி, she said okay, she was already doing as friends. அதாவது ஐ திங்க் ஏதோ என்ன படம் ஜோடின்னு நினைக்கிறேன், ஜோடி அந்த மாதிரி ஹீரோயினுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருந்தாங்க. சோ அவங்களுக்கு ஐடியா இருந்தது. அவங்க அம்மாவுக்கு ரொம்ப இந்த கதை பிடிச்சிருந்தது. அவங்க அம்மா த்ரிஷாவுடைய அம்மா பேரு என்னமோ மறந்துட்டேனே, கிருஷ்ணன் சம்திங், அவங்க பேர் மறந்துட்டேன் நானு. த்ரிஷா கிருஷ்ணன், அவங்க அம்மா பேர் ஏதோ ஒண்ணு மறந்துட்டேன், உமா கிருஷ்ணன். அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பிளஸ் அவங்களுக்கு இந்த தயாரிப்பாளருடைய நாங்க NRI தயாரிப்பாளர்கள், she was very comfortable. அப்புறமா everything happened, everything the rest the whole public knows. இப்போ ஒரு பெரிய ஒரு லெஜெண்டரி ஆக்ட்ரஸாவே இருக்கிறாங்க இப்போதைக்கு. ஆமா, ஓ அமேசிங் சாமி, அப்புறமா இந்த கில்லி, அதுக்கப்புறமா இப்ப குந்தவை இல்லையா, லியோ படத்துல கூட பெரிய ரோல் பண்ணிருந்தாங்க. லியோ. சோ ரொம்ப நாள் ஆச்சு, தொடர்புல இல்ல, கூப்பிட்டு வாழ்த்தணும். ஏன்னா 21 வருடங்களுக்கு I had to call them and thank all of them. ஏன்னா பாய் was so kind enough to எங்க எல்லாருக்கும் ஒரு தேங்க்ஸ் சொன்னாரு. நானும் கூப்பிட்டு தேங்க்ஸ் சொல்லணும், த்ரிஷா கிட்டயும் பேசுறேன். அது ரொம்ப ஜாலியான ஒரு விஷயம் அவங்க கூட பேசினது, கதை சொன்னது. அப்புறம் she was very sincere. அப்பையில இருந்தே எங்களுக்கு பாய் அப்பையில இருந்தே சொல்லிட்டு இருந்தாரு, சார் இவங்க ரொம்ப பெரிய ஒரு இதுவா வருவாங்க, யூ வெயிட் அண்ட் வாட்ச், she will rock the தமிழ் இண்டஸ்ட்ரின்னு. சோ தமிழ் லேடி சூப்பர் ஸ்டாரா இப்ப வந்துட்டே இருக்காங்க. சோ இன்னொருத்தங்க இருக்காங்க, ஆனா அவங்களை வெரி சூன் இவங்க அவுட் ஸ்மார்ட் பண்ணிடுவாங்கன்னு தோணுது. பார்க்கலாம். ஓகே சார், கண்டிப்பா பார்க்கலாம். சரி, இப்போ நீங்க படப்பிடிப்புக்கெல்லாம் போவீங்களா? ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கெல்லாம் போயிருக்கீங்களா? அந்த மௌனம் பேசியதே. ஆமா, பாண்டிச்சேரியில பெரிய செட்டு போட்டோம். ஐ திங்க் அது வரைக்கும் சூர்யாவுக்கு அவ்வளவு பெரிய பிரம்மாண்ட செட்டு போட்டு பண்ண படம்னா அதுதான் அவருடைய கெரியர்லயே முதல் படம், மௌனம் பேசியது. அந்த கடலுக்கு ஓரத்துல அந்த பாட்டு கூட வருமே, என் அன்பே சொல்லி ஒரு ஹிட் பாட்டு. ஐ திங்க் அது சங்கர் மகாதேவன் அவர்கள் பாடியிருக்காரு. ரைட், அந்த பாட்டு அங்க படமாச்சு. பிளஸ் நிறைய சீன்ஸ், ஏன்னா அந்த ரெஸ்டாரண்ட் போட்டு அந்த உள்ளுக்குள்ள நிறைய இந்த படத்துல ஒரு 60% அந்த செட்ல நடக்கும். சோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அதாவது அங்க இருக்கிற மக்கள் பேசுறது, பிளஸ் இவங்க 2 பேரும், சூர்யா எப்பயுமே ஏன்னா அந்த சமயத்திலேயே சூர்யா ரொம்ப பாப்புலர், ஏன்னா நிறைய படங்கள் நடிச்சிருந்தாரு. அதுவும் நந்தா வேற வெளிவந்து ஆக்ஷன் ஹீரோவா பெரிய லெவல்ல ரீச் ஆயிட்டாரு. சோ ரொம்ப ஜாலியா இருக்கும் the whole experience. எல்லாரும் சேர்ந்து, அதாவது இதுல எதுவும் அப்புறமா தயாரிப்பாளர் வந்தா எழுந்து நிக்கணும், அப்புறமா டைரக்டர் கையை கட்டி அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ரொம்ப ஃப்ரெண்ட்லியா ஜாலியா, ஒரு ஸ்ட்ரெஸ் யாருக்கும் கிடையாது. நானும் ரொம்ப கண்குத்தி பாம்பா நான் இந்த பணம் இவ்வளவுதான் செலவழிக்கணும் அதெல்லாம் இல்லாம நல்லா படம் வரட்டும் சார், நல்லா பண்ணுங்க. சின்ன ப்ராப்பர்ட்டிக்கு எல்லாம் கூட நாங்க பெரிய லெவல்ல செலவழிச்சிருக்கோம். அவ்வளோ கலர்ஃபுல்லா கிளாமரஸா அந்த படம் வந்ததுக்கு முக்கியமான காரணம் அந்த செட்டு. பிளஸ் எல்லாருமே நாங்க ஒரு ஜாலியா இருந்தோம். இதுல கோவப்படுறதோ சண்டை போட்டுக்கிறதோ அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. எவ்ரி டே நாங்க படம் முடிஞ்சிட்டு ஜாலியா அங்க இருக்கிற ரெஸ்டாரண்ட்ஸ் அது இது த்ரிஷா உட்பட நாங்கெல்லாம் அப்படி ஜாலியா வெளியில போய் ஒரு ஃபன்னா பண்ண படம் தான் அந்த மௌனம் பேசியது. மொத்தமா சேர்ந்தா ப்ரொடியூஸே பண்ணிருக்கீங்க. ஆமா கரெக்ட். அவரு இருந்தாரு, வெங்கி இருந்தாரு, ரொம்ப ஜாலியா தான் பண்ணோம். இது சும்மா ஒரு யூத் இன் டர்ம்ஸ் ஆஃப், பிகாஸ் திஸ் வாஸ் 21 years ago.
சோ ரொம்ப ஜாலியா பண்ண ஒரு திரைப்படம். நானும் வெங்கிலாம் ஃபுல்லா எல்லா இடங்கள்லயுமே இருந்தோம். அந்த படம், அந்த பாட்டு வந்து ஈவன் ஹம்பி அங்கெல்லாம் கூட பண்ணோம். சோ ரொம்ப ஜாலியா தான் போனோம். எல்லாமே எவ்ரிதிங் ஃபெல் இன் பிளேஸ். அதான் சொல்றேன், அது இந்த நாளும் கோளும் சரியா கூடி வரும் பொழுது ஒரு மிகச்சிறந்த திரைப்படம், ஒரு மிகச்சிறந்த ஹீரோ, ஒரு சிறந்த இயக்குனர். என் கதாநாயகி எவ்வளவு பெரிய ஆளா இருக்காங்க. இப்ப நான் அவங்க கிட்ட கூப்பிட்டு போன் எடுப்பாங்களா அப்படின்ற ரேஞ்சில் இருக்காங்க. அவங்க கால் ஷீட் கிடைக்குமான்னு எல்லாரும் தவமா இருக்காங்க. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அவங்க மேலும் மேலும் வெற்றி வாகை சூடணும்னு நான் ரொம்ப ஆசை எனக்கும். ஏன்னா நான் அறிமுகப்படுத்திய கதாநாயகி விஸ்வரூபம் இன்னி வரைக்கும் அவங்க கதாநாயகியாவே இருக்காங்களே 21 வருஷமா. அமேசிங் அமேசிங் கேர்ள். சார், ஆக்சுவலா இந்த படம் படிப்பு ஃபுல்லா இருக்கட்டும், ஷூட்டிங்கா இருக்கட்டும், ப்ரீ ப்ரொடக்ஷன், போஸ்ட் ப்ரொடக்ஷனா இருக்கட்டும், எல்லாத்தையுமே மொத்தமா சேர்த்து கூட உங்களுக்கு சம்திங் ஏதாவது இன்ட்ரெஸ்டிங் ஏதாச்சும் ஒரு விஷயம் நடந்ததா? சார், இந்த மாதிரி ஒரு நோட்டபிளான ஒரு சம்பவங்கள்லாம் நடந்தது அப்படின்ற மாதிரி எதுவும் இருக்குதா? எப்பயுமே சண்டை நடக்கும். ஏன்னா இவ்வளவு என்னதான் இருந்தாலுமே ஒரு தயாரிப்பாளர் இல்லையா? ஏன்னா இந்த இப்ப நம்ம ஒரு பேனாவுடைய விலை 4 ரூபாய் அப்படின்னா நான் வந்து 3 ரூபாய்க்குள்ள அதை எடுத்து 4 ரூபாய்க்கு வித்தாதான் ப்ராஃபிட் பண்ண முடியும். நான் இந்த பேனாவை 8 ரூபாய்க்கு எடுத்துட்டேன் அப்படிங்கறதுனால டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்ட போய் நீங்க எனக்கு 9 ரூபாய் தரணும்னா நடக்காது. அதுவும் இல்லாம நம்மளுடைய கோடம்பாக்க டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எல்லாம் முழிச்சிட்டு இருக்கும் போதே மொழிய பிடுங்கி சாப்பிடுவாங்க. ஓகேயா? சோ இவங்க வந்து பாத்தீங்கன்னா இப்படி எடுக்கலாம் அப்படி எடுக்கலாம்னு எல்லா ஐடியா எல்லாம் கொடுப்பாங்க. ஆனா டைரக்டர்ஸை பொறுத்த வரைக்கும் இப்ப திரு பாலா அவர்கள், திரு அமீர் அவர்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்டான்ச் அண்ட் ரொம்ப ஸ்ட்ராங், அடமெண்ட், ஸ்ட்ராங். இப்படிதான் வரணும், அது 50 டேக் போனாலும் இப்படிதான் வரணும்னா அது இப்படிதான் வரணும். ஓகே, வேற மாதிரி எல்லாம் வந்துட்டு அதெல்லாம் ஒத்துக்க மாட்டாங்க. அவங்க கிட்ட போய் கிளைமேக்ஸ மாத்து, சீனை மாத்து அதெல்லாம் சொன்னா அப்புறமா படமே சரியா வராது. சோ அந்த விஷயத்துல நான் எதுவும் சொல்ல மாட்டேன். ஆனா பட்ஜெட்ல நிறைய பிரச்சனை வரும். அது மட்டும் இல்லாம ஏன்னா அவரு முதல் இயக்குனர் இல்லையா, அதனால அவர் மேல யாருக்கும் நம்பிக்கை இருக்காது. ஆனா நான் வந்து அவரை பரிபூர்ணமா அவர் மேல ஃபெய்த் வச்சிருந்தேன். படம் ஆரம்பிச்ச நாள்ல இருந்து முடியிற வரைக்குமே நிறைய பேருக்கு வந்து இல்ல சார் அவருக்கு டயலாக் எதுவே தெரியல, அவருக்கு வந்து கேமராவே பண்ண தெரியல அப்படின்னு முக்கியஸ்தர்களே நிறைய பேர் சொல்லுவாங்க. அப்புறமா ஆட்டத்தை கலைக்கு விட்டு பார்ப்பாங்க. சார் நீங்க எவ்வளவு பெரிய நிறுவனம், நீங்க ஏன் சார் திரும்பி இந்த மாதிரி போகணும்? நீங்க பெரிய ஹீரோக்கள், இளைய தளபதி விஜய் இருக்காரு, அல்டிமேட் ஸ்டார் அஜித் இருக்காரு, அவங்களெல்லாம் வச்சு எல்லாரையும் வச்சு பண்ணலாம், அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இதுல என்ன கோளாறு இருக்கு, இவர் நல்லா தானே பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு. இல்ல சார் நம்ம ரேஞ்சுக்கு அப்படி இப்படின்னு பில்டப் பண்ணுவாங்க. அந்த மாதிரி எல்லாம் நிறைய இருக்கும். பட் அதுக்கெல்லாம் நானும் இங்க அமெரிக்கால இருந்து பண்ணினதுனால பாய் கிட்ட நான் எப்பயுமே சொல்லுவேன், பாய் இதெல்லாம் விடுங்க, நீங்க மாட்ட கொக்குக்கு ஒன்னே மதின்னு உங்க ப்ராஜெக்ட்ல கான்சென்ட்ரேட் பண்ணி நீங்க மாட்ட போயிட்டே இருங்க, ஐ வில் சப்போர்ட் யூ. ஆனா அந்த ஃபைனலா என்னன்னா இந்த படத்துல ஒரு பாட்டு வரல, வாலி சாருடைய பாட்டு. ஒரே ஒரு பாட்டு மட்டும் நாங்க படமாக்கல, ஆனா மிக நல்ல பாட்டு அது. என்ன பாட்டு தெரியுமா? அந்த லிரிக்ஸ் அவைலபிள். அப்போதான் எனக்கும் அமீருக்கும் கொஞ்சம் வந்த போது, சார் படத்தோட ஃபர்ஸ்ட் காப்பி எங்கேயோ போயிடுச்சு, டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எல்லாம் அந்த விலைக்கு யாரும் ஏரியாக்களை வாங்குறதுக்கு வரல. சோ அப்படி இருக்கும் பொழுது அஸ் அ தயாரிப்பாளரா நான் அவர்கிட்ட சொல்லும் போது, சார் நம்ம பண்ணின வரைக்கும் சரியா பண்ணிருக்கோம், இந்த பாட்டுக்கு எல்லாம் போக வேண்டாம், இந்த பாட்டு இல்லைன்றதுனால அந்த படம் ஒன்னும் தோத்து போறது இல்ல, அதனால இந்த பாட்டுக்கெல்லாம் நம்ம போவேனா அப்படின்னு. அப்போ அவருக்கு கொஞ்சம் சின்ன மனசுக்கு வருத்தம். ஏன்னா அவர் கஷ்டப்பட்டு அந்த பாட்டு எல்லாம் வாங்கியிருக்காரு, அவர் மைண்ட்ல ஒண்ணு வச்சிருப்பாரு இல்லையா. பட் அதனால அந்த படம் ஒன்னும் குறைஞ்சு போயிடல. பட் அந்த சமயத்துல எனக்கு அவருக்கும் ஃப்ரெண்ட்ஸ்னா எப்ப பாரு சந்தோஷமாவே இருப்போமா. சில சமயங்கள்ல கோவம் வரும், நான் திட்டுவேன், அப்புறமா அவர் கோச்சிப்பாரு, அப்புறம் பேச மாட்டாரு. ஆனா ரொம்ப முக்கியமான விஷயம் அவருடைய தொழில் பக்தி, அவருடைய நேர்மை. அதாவது முதல் படம் ஓகே ஒரு சாதாரண இதுல இருந்து வந்தவர் தான். அவர் நினைச்சிருந்தாருன்னா ஒரு அட்லீஸ்ட் ஒரு 50-60 லட்சம் ரூபாய் பாக்கெட் பண்ணிருக்க முடியும். ஏன்னா காஸ்டியூம் டிசைனர்கிட்ட பேசிக்கலாம், இல்லைன்னா அவுட்டோர் யூனிட்ல பேசலாம், இந்த மாதிரி எல்லாம் பேசி. ஆனால் அதெல்லாம் எதுவுமே இல்லாம 5 வேளையும் தொழுகும் ஒரு நல்ல ஒரு இறையுணர்வாளர் அண்ட் ஒரு நேர்மை இருந்தது அவர்கிட்ட. எல்லா சமயங்கள்லயும் சண்டை வரும், அடிச்சுப்போம் பிடிச்சுப்போம், ஆனா எப்பயுமே ஒரு நேர்மை இருந்தது, அந்த தொழில் நேர்த்தி இருந்தது.
அதனாலதான் அவரால் மிகப்பெரிய ஹிமாலய வெற்றிகளை மேல 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 கொடுக்க முடிஞ்சது. அவர் எப்பயுமே இப்ப பருத்தி வீரன் வரும்போது பாத்தீங்கன்னா மௌனம் பேசியதே சுமாரான படம்னு சொல்லுவாரு. அப்புறமா மௌனம் இது பருத்தி வீரன் கேட்டீங்கன்னா உங்களோட பெஸ்ட் படம் எது சார் அப்படின்னு அவர்கிட்ட கேட்டோம்னா, சார் அடுத்ததான் நான் எடுக்க போற படம் தான் சார் பெஸ்ட் படம் அப்படின்னுவாரு. ஏன்னா ஒரு கலைஞன் பெஸ்ட் படம் இதுதான் அப்படின்ட்டா அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு, அதுக்கு மேல மேல ஏற முடியாது. இப்ப சந்தனதேவன் வரும்போது பருத்தி வீரன் பெரிய ஹிட் படம் தான், பட் ஆனாலும் இன்னும் நல்லா இருக்கும் இது. இப்ப அடுத்ததா இறைவன் மிகப்பெரியவன் ஒரு திரைப்படம் பண்ணிட்டு இருக்காரு. ரொம்ப பிரமாதமா இருக்கக்கூடிய ஒரு இது மத நல்லிணக்க படம் கூட கிடையாது. தமிழ்நாட்டுல இந்து முஸ்லீம்கள் எப்படி ஒரு மத நல்லிணக்கத்தோட ஒருத்தரை எப்படி டேக் கேர் பண்ணிக்கிறாங்கன்னு ரொம்ப அருமையா ஒரு கதை வச்சு பண்ணிட்டு இருக்காரு. ஜெனரலா ஒரு கோடு மட்டும் சொன்னாரு, சார் நல்லா இருக்கும், இது ரொம்ப பிரமாதமா இருக்கு. இப்ப நம்ம அயோத்தின்னு ஒரு படம் பார்த்தோம் இல்லையா, பெரிய ஹிட் ஆச்சு, சசிகுமார் அவர்களது. இது பாத்தீங்கன்னா ரொம்ப நல்ல காட்சி அமைப்புகள், அப்புறமா புது ஹீரோ மேக்கர் திரு பாலா அவர்களும் சரி, திரு அமீர் அவர்களும் சரி, ஒரு ஹீரோ மேக்கர்ஸா they have established themselves. ஈவன் கார்த்திக்லாம் அப்ப பாத்தீங்கன்னா நான் பாத்திருக்கேன். அப்ப இருந்த கார்த்திக்ன்றது வேற, பருத்தி வீரனுக்கு அப்புறமா அவர் மோல்ட் ஆகி இப்ப பாத்தீங்கன்னா இறைவனுடைய திருவருளால் ரொம்ப நல்லா எல்லா விஷயத்திலையும் ஜெயிக்கிறாரு. சிவகுமார் சாருக்கு ரொம்ப பெருமையா இருக்கக்கூடிய ஒரு நல்லொழுக்கத்தோட இருக்கக்கூடிய ஒரு ஹீரோ. இவங்க ரெண்டு பேருமே மிகச்சிறந்த மகன்கள். மகன் தந்தை காற்றும் உதவி, இவன் தந்தை எண்ணோற்றான் கொல் எனும் சொல்லுன்றதுக்கு இவங்க ரெண்டு பேருமே சரியான உதாரணங்கள். சிவகுமார் சாருக்கு அந்த ஒரு அனுகிரகம் சுவாமி கிட்ட இருந்து இருக்கு. மேலும் மேலும் அவங்க வெற்றி அடையணும்ன்றதான் என்னுடைய எண்ணம். சரி, இப்போ அந்த அபராஜித் பிலிம்ஸ் அது அதுக்கப்புறம் பெரிய லெவல்ல தயாரிப்புல ரொம்ப ஆர்வம் செலுத்தாம போனதுக்கான காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாங்களா? ஆமா, கரெக்ட். நீங்க கேட்கிற கேள்வி எப்படின்னா 2008 ஒரு மேஜர் ரெசெஷன் நடந்தது அமெரிக்கால. ஏன்னா ஐடி இண்டஸ்ட்ரி ரொம்ப ஹர்ட் ஆச்சு. அதுல பெரிய அளவுல எனக்கு பொருள் இழப்பு ஏற்பட்டது. ஏன்னா இப்ப நான் அந்த தாய் பறவை சரியா இருந்தாதான் நான் அங்க போக்கஸ் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாம என்னுடைய அன்டிவைடட் அட்டென்ஷன் அங்க தேவைப்பட்டது ப்ரொடக்ஷன்ல. ஏன்னா இந்த 2 படங்களாவது ஓகே, ஒரு தரமான இயக்குனர்கள், அப்புறமா அங்க ஒரு டீம் இருந்தது, எல்லாம் பண்ண முடிஞ்சது. இப்ப நான் பெரிய லெவல்ல இப்போ திரு விஜய் அவர்களோடவோ இவர் நம்ம அஜித் அவர்களோடவோ பண்ணணும்னா கோடிகள் அதிகமா நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும். அப்போ இன்னும் கண்ணும் கருத்துமா அங்க உட்கார்ந்து அந்த வேலையை பார்க்கணும். சோ த வேல்யூ ஆஃப் ஃபார் மை டைம் அது பாத்தீங்கன்னா இட் இஸ் பெட்டர் ஹியர் தேன் தேர். சோ இப்போ மார்க்கெட் எல்லாம் கொஞ்சம் பரவாயில்ல, ஏறு முகத்துல இருக்கு. இப்போ நாங்க அடுத்த வருஷம் we will be coming up with releases. ஒரு 3 படங்கள் பண்ணலான் இருக்கோம். ஒரு ஸ்மால் பட்ஜெட், ஒரு 5 கோடிக்குள்ள ஒரு படம், அதுக்கப்புறமா ஒரு 15 crores ஒரு படம், அதுக்கப்புறமா ஒரு மெகா படம் சொல்லி 3 படங்கள் பண்றதுக்கான பிளானிங் எல்லாம் போயிட்டு இருக்கு. நான் பேசிட்டு இருக்கேன், நிறைய கதைகள் கேட்டுட்டு இருக்கேன். அண்ட் பாயே ஒரு பிரமாதமா ஒரு இது சொல்லியிருக்காரு. இது எல்லாமே இறைவனோட அனுகிரகத்துல நடக்கும்னு நான் பிரார்த்தனை பண்றேன். ஆனா நிறைய ஆக்டிவிட்டிஸ் போயிட்டு இருக்கு. ஓகே, ஆக்சுவலா ரொம்ப ஒரு எக்ஸைட்டிங்கான ஒரு அப்டேட் எங்களுக்கு கொடுத்திருக்கீங்க. இந்த 21st year ஆஃப் மௌனம் பேசியது அப்படின்ற மாதிரி நான் எடுத்துக்கிறேன். ஆமாமா, நிச்சயமா. இப்ப இந்த 2024 ஃபர்ஸ்ட் குவார்டர்லயே எல்லா அனௌன்ஸ்மெண்ட்ஸ் 1 by 1 வந்துட்டே இருக்கும். சோ திரும்பி நம்ம எல்லாரும் சந்திப்போம். அண்ட் அகெயின் என்னுடைய கன்னி முயற்சியான நந்தாவின் இயக்குனர் திரு பாலா அவர்களுக்கும் என் நன்றிகள். 21 வருடங்கள் கழிச்சு அபராஜித் பிலிம்ஸையும் நினைவு கூர்ந்து என்னையும் ரொம்ப முக்கியமா அதுல குறிப்பிட்ட திரு அமீர் சுல்தான் அவர்களுக்கு என் நெஞ்சார்ந்த நன்றிகள். இந்த வாய்ப்பு கொடுத்த ஒன் இந்தியா நேயர்களுக்கும் திரு லியோ லார்சன், ரொம்ப அந்த பேரே ரொம்ப டிஃபரெண்டா இருக்கு. ரொம்ப நன்றி. நீங்களும் மேலும் மேலும் வெற்றி வாகை சூட என்னுடைய பிரார்த்தனைகள். ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி. தேங்க்யூ சோ மச் ஃபார் தி டைம். நன்றி, ரொம்ப நன்றி.